வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து மனவளம் தரும் கலை எனும் தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனை விருந்து செல்வதற்கு முன்னதாக நமக்கு இன்று ஆழமான நித்யானந்த தவத்தை வழிநடத்திய பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மன வளம் தரும் கலை. கலை என்பதை பொதுவாக மனிதனின் கற்பனை திறன், உணர்வுகள் மற்றும் நுட்பமான திறமைகளை வெளிப்படுத்தும் அழகிய வடிவமாகும். இது ஓவியம், சிற்பம், இசை, நடனம், நாடகம், இலக்கியம் என பல வகையில் வெளிப்படுகிறது. கற்பனை வளம் மற்றும் உடல் உள்ள திறன்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்படும் படைப்பு கலை எனப்படும். கலை என்பதை ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவுடன் உரையாடும் ஒரு சங்கேத மொழியாகும். புறப்பொருள் மூலம் அழகை வெளிப்படுத்தும் கருவியாகவும் கருதப்படுகின்றது. இதன் மூலம் மனிதன் என்னவாக விரும்புகின்றான் என்றால், வள்ளுவர் கூறுகிறார், தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று பொதுவாக புகழை பெற விரும்புகின்றோம். எல்லாராலையும் முடியுமா? ஆனால் ஒரு சிலர் மட்டுமே வாழும் போதும் உடல் மறைந்த பின்னும் மக்கள் மனதில் வாழ்ந்து புகழ் பரப்பிக் கொண்டிருக்கின்றனர். உதாரணத்திற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா. முன்பு ஐயாவிற்கு முன்பாக 10 பேர் குடியரசுத் தலைவராக இருந்தனர். ஆனாலும் கலாம் ஐயாவின் கண்டுபிடிப்புகளையும் அவரது எளிமையான வாழ்க்கை முறையும் மறக்க முடியுமா? சமுதாய உணர்வோடு வாழ்ந்தார்கள். அவரது வாழ்வியல் அனுபவங்களை எதிர்காலத்தில் பின்பற்றி வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையாக, நிறைவாக, அமைதியாக வாழ முடியும் என்பதற்காக தான் பள்ளிகளில் அவரது வாழ்க்கையே வரலாறு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அறிவை உணர்ந்து கொள்வதற்கான சாதனம்தான் கல்வி. கல்வி ஒரு முழுமையான கல்வி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, எழுத்துக்கல்வி, தொழில் கல்வி, ஒழுக்க பழக்கங்களை நடைமுறைப்படுத்தும் குணநலப்பேற்றிற்கான கல்வி, இயற்கை தத்துவ அறிவு கல்வி என இது இருந்தால்தான் ஒரு கலை பூரணமாகும். ஆனால் ஒழுக்க பழக்க கல்வியும் இயற்கை தத்துவ அறிவு கல்வியும் விடுபட்டு போயின. இதை உணர்ந்த நமது ஆசான் எப்படி ஒரு கட்டிடத்துக்கு 4 புறமும் தூண் அமைத்து அஸ்திவாரம் போட்டால்தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குமோ, அதுபோல இளமை கால கல்வியிலேயே இந்த 4 விதமான கல்வியும் அவசியம் என்பதற்காக தான் முழுமை நல வாழ்விற்கு மனவளக்கலை என்ற கலையை அளித்து தானும் நிறைவாக வாழ்ந்து நமக்கும் அளித்துள்ளார்கள். ஏனெனில் உடல் வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட வயதுடன் முடிவரும். ஆனால் அறிவு வளர்ச்சியோ முடிவு பெறுவதே இல்லை. அறிவு எதை நோக்கி வளர்கிறது என்றால், அந்த ஆதி நிலையை நோக்கிய பயணமாக
அதை உணர்ந்த பிறகு முழுமை பெற்று அறிவாகி விடுகின்றது. உண்மையை நோக்கிய முடிவற்ற தேடலை வாழ்க்கை என்று கடவுள் உண்மை என்று நினைத்தேன். பின்னர் தான் அந்த உண்மையே கடவுள் என உணர்ந்தேன் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். உதாரணத்திற்கு கடல் நீர் சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேகமாகி மழையாகி பூமியில் பெய்கிறது. ஆறு, குளம், குட்டை, கால்வாய் என அனைத்தையும் நிரப்பி அதோடு தனக்கென ஒரு பாதையும் வகுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை அணை கட்டி தடுத்தாலும் நீர் அணையின் இருபுறமும் முட்டி மோதுகின்றது. அதனுடைய மூலம் மறுபடியும் கடலை சென்று அடையும் வரை அமைதி பெறுவதில்லை. அதுபோலவே நமது அறிவும் குழந்தையாக பிறக்கும் போதே மூலமாகிய தெய்வ அறிவும் உள்ளடங்கி உள்ளது. மூளை கட்டி முடிப்பதற்கு 3 வயதாகி விடுகின்றது. அதன் பிறகு சிந்தனை பதிவு ஏற்படுகிறது. உடலின் அனைத்து பகுதிகளும் கட்டி முடிக்க 11 இல்ல 13 வயதாகிறது. பிறகுதான் சுய சிந்தனை தொடங்குகிறது. அப்ப 3 வயது வரை சுயமாக சிந்திக்க முடியாத வரை நம்பிக்கை வழியாக பெரியோர்களின் வழிகாட்டலின்படி வழிபாட்டு முறையாக வகுத்து கொடுத்தனர். ஏனெனில் குழந்தையின் அறிவு வளர்ச்சி சரியான வழிகாட்டல் வழி நடத்தல் இல்லை என்றால் திசை மாற்றம் அடைந்து எப்படி தண்ணீர் போகின்ற பாதை சரியான வழி இல்லாமல் போன போக்கிலே அழிவை ஏற்படுத்துமோ அதுபோல மனம் போன போக்கிலே வாழ்ந்தால் துன்பம் தானே வரும். நம்பிக்கை நல்வழி படித்த பிரகலாதன் கதை கூறுவார்கள். வழிபாட்டு முறைகள் அமைத்து கொடுத்தார்கள். அது ஒழுக்க பழக்கம் குணநல பேறு பெறவும் உதவியாக இருந்தது. வீடு கட்டும் போது, அதுவும் காங்கிரீட் வீடு கட்டும் போது தளம் அமைக்க குச்சிகளையும் பலகைகளையும் அமைத்து அதன் மேல்தான் கலவை போடுவார்கள். அதனை சாரக்கோல் என்பார்கள். 21 நாட்களுக்கு தண்ணீர் ஊற்றி தளம் நன்கு கெட்டிப்பட்டதும் சாரக்கோலை பிரித்து போட்ட பிறகுதான் மற்ற வேலைகள் நடைபெறும். கட்டிடம் அமைய சாரக்கோல் தான் உதவியாக இருந்தது என்பதற்காக அதை அப்படியே இருக்கட்டும் என்றால் வீட்டின் உள்ளே நாம் நுழைய முடியாது இல்லையா? அதை எடுத்து பத்திரப்படுத்தி கொள்ள முடியுமா? அது போலவே நாம் விளக்க வழிக்கு வரும்போது அடுத்ததாக விளக்க வழி பெற்று முழுமை பெற நோக்கிய போக வேண்டும். அதுதானே 6வது அறிவின் சிறப்பு. 5 அறிவு வரை பெற்ற அனைத்தும் அனுபவங்களாக வித்து தொடராக கருமையத்தில் பதிந்து பதிவுகளாக செயலுக்கு வரும். இன்பத்தை மட்டுமே பெற நினைக்கும் மனிதன் துன்பத்திற்கு காரணம் தெரியாமல் தவிக்கின்றோம். விட வேண்டியதை விட்டால் பெற வேண்டியது என்பது அங்கேயே இருப்பதை உணரலாம் என்கிறார் நமது ஆசான். ஒரு மனிதர் காட்டு வழியாக நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். அங்கே புதர் பகுதியில் புலி ஒன்று இவர் மேல் பாய தயாராகி இருந்தது. இவர் ஓடத் தொடங்கினார். புலியும் துரத்தியது. வெகு நேரம் ஓடினார். புலி தன்னை துரத்துகிறதா என திரும்பி பார்த்த இவர் கைப்பிடி இல்லாத ஒரு கிணற்றில் தவறி விழுந்தார். காட்டில் கிணறு எப்படி இருக்கும்? பாம்பு போன்ற விஷ ஜந்துக்கள் மீது மண் சரிந்தன. அவைகள் இவரை தாக்க தயாராகின. ஆனால் ஒரு மரத்தின் பிடி ஒன்று கிடைத்து பிடித்து தொங்கினார். கீழே பார்த்தால் பாம்பு, மேலே புலி தாக்க தயாராகி இருந்தது. இவர் பிடித்து இருந்த மரத்தின் வேரையும் எலி ஒன்று கடித்து கொண்டிருந்தது. இது போலதான் வாழ்க்கையில் துன்பங்களும் செயல்களுக்கு ஏற்ப விளைவுகளாக மாறி மாறி வருகின்றன. ஆனால் இவர் பிடித்து இருந்தாரே அந்த மரத்தில் ஒரு தேன் கூட்டில் தேன் இருந்து அந்த தேன் ஒரு சொட்டு இவர் வாயில் பட்டது. அதுபோலதான் இனிமையும் நமது வாழ்வில் நடைபெறும். வாழ்க்கை என்பது என்ன? வாழ் பிளஸ் இழ் பிளஸ் கை. வா என்பது வாழ்க்கை. வாழ் என்பது எதை வைத்து? கையை வைத்து. பிறந்து வருவது, இறப்பு அதனோடு சென்று வாழ்வது. இதுதான் வாழ்க்கை. அப்ப எப்படி வாழ வேண்டும்? தெரிந்து வாழ வேண்டும், உணர்ந்து வாழ வேண்டும், புரிந்து வாழ வேண்டும். எப்பொழுதும் நமது மனம் விழிப்பு நிலையில் இருந்து வாழ வேண்டும். வாழ்க்கையை தவறவிட்ட வாய்ப்பு திரும்ப பெற முடியாது. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான். துன்பத்திற்கு காரணம், தவறுக்கு காரணம் பழக்கம், சூழ்நிலை, புலன் கவர்ச்சி, பொருள் கவர்ச்சி. அப்ப தவறு செய்வதும் மனம். செய்த தவறே செய்யக்கூடாது என்று நினைப்பதும் மனம். மனஸ் இருப்பதால் தான் மனுஷர் என்கிறோம். மனம்தான் மனிதன், மனிதன் தான் மனம். மன பிளஸ் ஹிதன், மனஹிதன் என்கிறார் மகரிஷி. மன நிறைவை மகிழ்ச்சிக்கான வழி. மன அமைதியில் சிந்திக்க முடியும்.
சிந்தனையின் மூலம்தான் தெளிவும் துணிவும் ஏற்படும். மனதின் மாண்புதான் மனித மாண்பு என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். கல்கத்தா காளியை வழிபட்டார். நீண்ட காலமாக பூஜைகள் செய்து கொண்டும் இருந்தார். அவருடைய உடலின் ஒவ்வொரு செல்களிலும் காளி தேவியின் உருவமே பதிந்துள்ளது. ஒரு ஞான மார்க்கத்திற்கு வந்த அரு பிளஸ் உருவத்தை பழக நினைக்கையில் காளியின் உருவமே வந்தது. வந்து வந்து தியானம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. எனவே அவர் மானசீகமாக கத்தி ஒன்றை தயார் செய்து காளியின் உருவத்தை நீக்கினார். பின்னரே தியானம் கைகூடியதாக கூறியுள்ளார். இறைநிலையை உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்துபவர் தான் குரு. சேவல் கூவுவது எப்படிங்க? கொக்கரக்கோ. கொக்கு பிளஸ் அறுத்த பிளஸ் வனை. கொக்கு ஆணவத்தை பிளஸ் அறுத்த அழித்த பிளஸ் வனை முருகனை. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் இறைவனை உருவாகிறார். அதாவது காந்த கடவுள் ஆதியாகிய தந்தைக்கு சிவனுக்கு உபதேசம். காந்தம் இல்லாத இடமே இல்லை. அந்த காந்தம்தான் நம் உடலில் உயிராக உள்ளது. அந்த உயிரின் படர்க்கை நிலைதான் மனம். எண்ணங்களின் தொகுப்புதான் மனமாக உள்ளது. உடல், உயிர், மனம் என்ற மூன்றும் இணைந்தால்தான் மனித வாழ்வே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பிளவு ஏற்பட்டால் வலி, நோய், மரணம். இந்த மூன்றோடுதான் சமுதாயம், இயற்கை என்ற மூன்றினுடைய கூட்டு தேவை. ஏனெனில் எந்த ஒரு பொருளையும் தானே தயாரித்து கொள்ள இயலாது இல்லையா? அப்ப மனிதன் என்பவன் சமுதாயம் மற்றும் இயற்கையின் ஓர் அங்கமாகும். இதை ஔவையார் வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்கிறார். கருத்தந்தை அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த போது அவரை பார்க்க ஒரு அன்பர் வந்தார். மகரிஷியின் சிந்தனையை கேட்டுவிட்டு ஒரு கேள்வி ஒன்று மகரிஷியிடம் கேட்டார். ஐயா, தங்களை போல மகான்கள் எல்லாரும் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிறீர்களே, எப்படி வாழ்ந்தால் என்ன என்றார். அதற்கு மகரிஷி அவர்கள் ஒரு வெள்ளை பேப்பரை இரண்டாக மடித்து அவரிடம் கொடுத்து, இந்த பேப்பரை கிழியுங்கள் என்றார். வந்த அன்பரும் இரண்டாக கிழித்தார். ஆனால் அது கோணல் மாணலாக கிழிந்தது. மகரிஷி மற்றொரு பேப்பரை எடுத்து அதை மடித்து பகுதியில் நன்கு நீவி விட்டு பின்னர் கிழித்தார். பிசிறி இல்லாமல் இரண்டாக கிழிந்தது. அன்பரிடம் இதுதான் திட்டமிட்ட வாழ்க்கை என்றார். மேலும் வந்தவரிடம் மகரிஷி, நீங்கள் இங்கு வரும்பொழுது எத்தனை சிக்னல்கள் தாண்டி வந்தீர்கள் அப்படின்னாரு. ரெட் சிக்னலில் காரை ஓட்டியதாக வந்தீர்களா என்று கேட்டார். அன்பரோ, அது எப்படி ரெட் சிக்னலில் ஓட்ட முடியும், விபத்து ஏற்பட்டு விடாதா என்றார். மகரிஷி அன்பரிடம், அப்படி இனிமையான பயணம், சிறிது நேர பயணம் ஏற்படவே சமுதாய சட்ட திட்டங்களை அறிந்துள்ள நாம் வாழ்க்கை முழுவதும் வாழக்கூடிய சமுதாயத்துடனும் இயற்கையுடனும் பிணைந்து வாழ்ந்தால்தானே வாழ்க்கை சுகமாகும் என்றார். அப்ப கலை என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனித ஆன்மாவுடன் பேசும் மொழி. ஆனால் மனவளக்கலை என்பது ஒரு மனிதன் தன் ஆன்மாவுடன் தன்னை உணர்ந்து சமுதாயத்துடன் இயற்கையுடன் நட்பு நலமாக நடந்து கொள்ளும் கலையாகும். அதற்கு நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு உடல் நலம், மனவளம் முக்கியம். உடல் நலம் பெற உடற்பயிற்சி அவசியம். ஏனெனில் நமது பயிற்சிகள் அனைத்தும் நமது பதிவுகளை நீக்கக்கூடியவை. நமக்கு உடலில் வலி ஏதாவது இருக்கும் போது துன்பமாக, அதாவது பயிற்சி செய்தால், நமது உடற்பயிற்சியை செய்தால் அந்த நோய் குணமாகுவதை நாம் அனுபவித்து இருக்கிறோம். அப்ப உடலும் உயிரும் மனமும் இணைந்த செயல்கள் தான் யோகம். இணைதல் சேர்தல் அதுவாகுதல் என்பனவாகும். 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உலகில் அனைவரது கவனத்தை ஈர்த்த புத்தகம் ஆர்டிக்யூர் என்பது. இதை எழுதியவர் டெய்சி ஃபேன் கோர்ட் என்பவராவர். இவர் யுனிவர்சிட்டி காலேஜ் என்ற லண்டனில் சைக்கோ பயாலஜி மற்றும் எமிட்டோமியாலஜி என்ற துறையில் பேராசிரியராக பணிபுரியும் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார்கள். இவரது ஆய்வு கலைகளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உள்ள தொடர்பு பற்றிய நல்ல உணவு திட்டம் என்பதாகும். உணவு திட்டமும் உடற்பயிற்சி என்பதை கற்பதினால் உடல் நோயை குணப்படுத்தும், படைப்புத்திறனை உருவாக்கவும் மன அமைதியை நல்கும் என்பதை ஆய்வின் மூலம் முடிவில் நிரூபித்துள்ளார். இவரை ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கண்ட பொழுது 15 வருடங்களாக ஒரு விஞ்ஞானியாக மனிதர்களின் ஆரோக்கியத்தையும் சந்தோஷமாக இருப்பதையும்
மன அமைதி பெறுவதன் மூலமாக பெற முடியும் என்பதை ஒருவரின் வாழ்க்கையை நம்ப முடியாத உயரத்திற்கு ஏற்றும் என்றும் அவரது மூளையை படம் பிடித்து ஆராய்ந்தல், உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ஆராய்ந்தல், இரத்த சாம்பிள்களை எடுத்தல், ஏன் மரபணு சாம்பிள்களை எடுத்து ஆய்வு உட்படுத்தி பார்த்தல், மன ஆரோக்கியத்தினால் மூளையில் டோபாமைன் என்ற முக்கிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அதிகரித்து மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசல் குறைகிறது என்றும் இதற்கு ஒரு நாளைக்கு 20 நிமிடமே போதுமானது என்கிறார். இதன் மூலம் நீங்கள் எந்த கலையிலும் சிறப்பாக ஈடுபட முடியும் என்கிறார். அப்ப உடலுக்கு உடற்பயிற்சி வேண்டும், அதோடு உயிருக்கு காயகல்ப பயிற்சி முக்கியம். காலை 3 நிமிடங்க, மாலை 3 நிமிடம், நடுவுல சாப்பிடும் போது என இடையிடையே செய்யும் போது மனம் அதே நிலையில் இருக்க போது உயிருக்கும் உடலுக்கும் ஒத்த பிணைப்பாக இருக்கும். எனவேதான் நமது மகான் என்ன சொல்றாரு, மகரிஷி அவர்கள், ஆயக்கலைகள் மொத்தம் 64 என்பர். ஆனால் காயக்கற்ப கலை என்னும் கலையை கற்காவிடின் கற்றது அனைத்தும் மண்புகும் என்கிறார். இதை பெருந்தொற்று காலத்துல நாம் அனைவருமே உணர்ந்திருப்போம் இல்லையா? ஏன்னா பெருந்தொற்று காலத்துல யாரெல்லாம் காயக்கற்ப பயிற்சியும் உடல் பயிற்சியும் நல்லா செஞ்சு நம்மளுடைய மகான் கொடுத்த பயிற்சிகளை முழுமையாக செய்தார்களோ அவர்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியத்துடன் சிறப்பாகவும் வாழ்ந்தார்கள். இது எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயம். மனவளம் பெருக தியான பயிற்சி. ஏன்னா மனதை அடக்க நினைத்தால் அடங்காது, மனதை கொண்டுதான் அறிய வேண்டும். பழக்கத்தின் வழியே மனம் இயங்கும் நிலை மடம் மாற்றம் செய்ய பீனியல் சுரப்பியை தூண்டப்பட விட வேண்டும் என்க உடலையும் மனதையும் இணைத்து பீனியல் சுரப்பி, இதனால் புறமனதை நடுமனம் வெற்றி கொள்கிறது. மூளையின் தன்னிச்சையான இயக்கம் கட்டுப்படுத்தப்பட்டு அறிவின் கட்டுப்பாட்டில் மனமும் உடலும் இயங்குவது இயல்பாகிறது. மேலும் மெலட்டோனின் திரவம் சரியான அளவு சுரந்து பழைய வினைகள் அனைத்தும் வெளிப்பட தொடங்கும் இல்லையா? மெலட்டோனின் நல்ல சுரக்கும் போதுதான். மெலட்டோனின் எப்ப சுரக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல இருட்டுற நேரத்துல, குளிர்காலத்துல, இந்த மாதிரி வெயில் காலத்துல மெலட்டோனின் சுரப்பது கம்மியாகும். என்னன்னா வெளிச்சம் இல்லாத நேரத்துலதான் மெலட்டோனின் சுரப்பி நன்கு சுரங்குகிறது. அதோடு மூளை செல்கள் அனைத்தும் செயலுக்கு வரும். மேன்மூளையில் செரிபரல் கார்டெக்ஸ் 2 பகுதியாக உள்ளது. வலது பக்க உறுப்புகளின் செயல்பாடுகள் இடது பக்கத்திலும், இடது பக்க செயல்பாடுகள் வலது பக்க மூளையிலும், உடலில் உள்ள இடது பக்க செயல்பாடுகள் அனைத்தும் வலது பக்கத்தில் உள்ள மூளையின் மூலமாக இயக்கமாகிறது. பார்த்தா நம்மிடம் வலது பக்க மூளையின் பதிவுகள் குறைவாகவும் இடது பக்க மூளைகளின் பதிவுகள் அதிகமாக இருக்குமா. உடலின் அனைத்து வலிகளையும் உணர்ந்து மூளைதான் எல்லா வலிகளையும் உணர்த்துகிறது. இந்த இடத்துக்கு இதை கொண்டு செல்லு, இதை பண்ணு, இதை செய்யி, நம்ம கைய அசை, இல்ல இப்ப பேசு அப்படின்னு எல்லா செயல்களும் செய்ய வைக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளை. ஆனா தனது வலியை தானே உணர இயலாது. பார்த்தீங்களா, உடலுக்கு தேவைப்படும் 5 லிட்டர் ரத்தத்துல 1 லிட்டர் ரத்தம் மூளைக்கே செல்கிறதா. 3 to 4 நிமிடம் நம்ம மூளைக்கு ஆக்சிஜன் போகவில்லை என்றால் மூளை செல்கள் அழிந்து விடும். இப்பதான் கோமா ஸ்டேஜ் இல்லையா? மற்ற செல்கள் அழிந்தால் மீண்டும் உற்பத்தியாகும். ஆனால் மூளை செல்கள் அழிந்தால் மீண்டும் உற்பத்தி ஆகவதே இல்லை. கோமால வந்துட்டாங்கன்னா அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது. ஆனா நம்ம தூக்கத்துல கூட சில சமயம் நம்மளுடைய ஜீவகாந்தம் மூளையின் வழியாக கசியும் போது கனவாக வரும். அந்த கனவுல நம்ம ஏந்துருவோம். ஆனா நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா மூளையில அந்த ஜீவகாந்தம் கசியும் போது கனவாக நம்ம என்ன நினைச்சோமோ அது அத்தனையும் நடக்கும் அப்படிங்கிறாங்க இல்லையா? சில சமயம் அது முன்கூட்டியே நமக்கு உணர்த்தும் அப்படின்னு கூட சொல்றாங்க. மகரிஷிக்கு கூட அந்த கனவாக அவர் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதை முன்னாடியே அவருக்கு கனவாக அந்த நிகழ்ச்சியை பத்தி அது வந்துதான். அப்ப மூளை செல்கள்லாம் நல்லா இயங்கும் போதுதான். மூளை செல்கள் இயங்கவில்லை என்றால் நம்மளுடைய அனைத்து வேல்களுமே தடைப்பட்டு விடும். அந்த மனுஷன் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லைனாலும் ஒன்றுதான், அந்த நிலைமைக்கு ஆகிவிடும். அப்ப மிருக நிலையிலிருந்து
மனிதனை பிரித்து காட்டுவதுதான் இந்த செரிபரல் கார்டெக்ஸ் மடிப்பு தான். இந்த சிந்தித்தல், பேசுதல், திட்டமிடுதல், முடிவெடுத்தல் என இவற்றின் மூலமாக நடைபெறுகிறது. துரிய தவத்துல நம்ம ஆகினையில மனம் என்ன ஆகும்? நிற்கும். 8லேருந்து நம்ம தவம் செய்யும் பொழுது மனம் எங்க வந்து நிற்கும்? ஆகினையில 8லேருந்து 13க்கு வரும். புறத்தின் வழியாக போகக்கூடிய மனம் உள்ள வரும் இல்லையா? அதனாலதான் மகரிஷி நமக்கு ஆகினை தவம் கொடுக்கும் போதே ஒரு கவியோட கொடுப்பார். அன்னை வயிற்றில் உடலாய் உயிராய் வந்த ஆதி கருவை உந்தன் புருவத்தில் இடை உணர்த்த பின்னே நீ அவ்விடத்தில் பழக பேதமற்ற நிலை கடவுளாக நிற்கும். எங்க ஆகினை தவத்திலேயே நம்ம புலன் வழியாக போகக்கூடிய மனதை இந்த பக்கம் திருப்பும் போது, மடை மாற்றம் செய்யும் போது அந்த மனம் என்ன ஆகும்? வெளியில போற மனம் உள்ள அடங்க ஆரம்பிக்கும். 8லேருந்து 13க்கு வரும். அங்க வந்து என்ன ஆகும்? அம்மா வயிற்றுல இருக்கும் போதே இல்லையா, அங்கேயே தெய்வ உணர்வு கிடைச்சிருது இல்லையா? அந்த உணர்வை அங்க எங்க கவனிக்கிறோம்? எங்க? புருவ மத்தியில கவனிச்சு கவனிச்சு தவம் ஏற்ற 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 மனம் அங்க வரும். ஏன்னா ஆகினை தவத்துல குரு தொட்டு காட்டும் போதுதான் அந்த விழிப்பு நிலை கிடைக்கும் நமக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆகினை செல் அங்க வந்து மூளை என்ன ஆகும்? அங்க ஆகினையில தொடும் போதுதான் நம்மளுடைய புருவ மத்தியில ஒரு முட்டையில இருக்கிற இது மாதிரி வெள்ளை கரு மஞ்சள் கருன்னு 2 இருக்கான். அப்ப அங்க தொட்டு கொடுக்கும் போதுதான் அந்த இது வந்து சுழுமனை நாடி இயக்கத்திற்கு வரும். இல்லைன்னா என்ன மனம் என்ன ஆகும்? அந்த நம்மளுடைய தந்தையினுடைய பதிவோ இல்ல தாயினுடைய பதிவாகவோ அது அந்த மனம் அப்படியே சென்று கொண்டே இருக்கும். அப்ப ஒரு ஆகினை தவத்துல அதனாலதான் நமக்கு எடுத்த உடனே மற்ற மகான்கள்லாம் கொடுக்காதத கூட எடுத்த உடனே ஆகினையிலேயே மாஸ்டர் கிளாண்ட்ல நமக்கு மனதை உருக்கி உருக்கி நம்ம மகரிஷி கொடுத்துட்டார். அப்ப உயிர் ஒடுங்கி நிற்கிறது இல்லையா? வெளி விவகாரங்களிலிருந்து விடுபடுதல் உயிர். அப்ப துரியத்துல மனம் ஒடுங்கி நிற்க நிற்க வெளி விவகாரங்கள் விடுபடுதல் ஆகும். உயிர் உயிராக ஒடுங்கி நிற்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தவம் செய்யும் போது தியானம் பயிற்சி செய்யும் போது மனம் தியானத்தினால் நுண்மான் நுழைப்புலன் அறிவு ஏற்படுகின்றது. பெருந்தகமை ஏற்படுகின்றது. ஏற்பு திறன் ஏற்படுகின்றது. படைப்பு திறன் ஏற்படுகின்றது. முதலிய நற்குணங்கள்லாம் நம்ம கிட்ட ஏற்படுகின்றது இல்லையா? மனம் அங்க என்ன ஆகுது? 8லேருந்து 13க்கு நிக்குது. அங்க 8லேருந்து 13லயே நிற்க 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 அங்க துரியத்துல என்ன ஆகும்? மூளை செல்கள் எல்லாம் நிறைய செல்கள் அப்படியே இயக்கமற்ற இருக்கு. எல்லாருக்கும் ஒரே அளவுதான் இந்த இறைநிலை படைக்கும் போது மூலிகை செல்களை எல்லாருக்கும் ஒரே நிலையில தான் படைச்சிருக்காரு. ஆனால் அப்ப என்ன ஆகும்? மூளை செல்கள் எல்லாம் பாதி நமக்கு டம்மியா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம இயக்கத்திற்கே கொண்டு வரல. ஆனா நம்ம துரியத்துல என்ன கொடுக்குறாங்க? நம்மளுடைய நம்மளுடைய தொட்டு ஆகினையிலேருந்து துரியத்துக்கு கொண்டு போகும்போது பார்க்கும் பொருளெல்லாம் புனிதமடையட்டும், மக்கள் எல்லோரும் நல்லோர் ஆகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்லோர் ஆகட்டும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும். ஏன்னா மாற்றம் நமக்குள்ள ஏற்பட்டாதானே மற்றவர்கள்ட்டையும் மாற்றம் ஏற்படுத்த முடியும். அதனால அதற்கு என்ன வேணும்? தற்சோதனை அவசியமாகும். இல்ல என்கிட்ட கருமையத்துல கலங்கங்கள் இருந்தா என்னுடைய கருமைய கலங்கள் மற்றவர்களுக்கும் வரும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல அப்ப நம்ம தீட்சை கொடுக்கும் போது இது வேணும், தற்சோதனை. ஏனெனில் இறைவனுடைய மிகப்பெரிய ஆயுதம் எண்ணியதெல்லாம் நடைபெறும் என்பதாகும். எண்ணியது எண்ணியபடியே நடக்கும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் என்கிறார் நமது ஆசான். உறுதிப்படுத்த தவம், ஒழுங்குபடுத்த தற்சோதனை. தற்சோதனை இல்லாத தவம் தற்கொலைக்கு சமம் என்கிறார் நமது மகரிஷி. என்னன்னா நல்ல தவம் செஞ்சிருவோம். அப்ப என்ன ஆகும்? நம்ம கிட்ட நல்ல ஆற்றல் கிடைச்ச விடனா நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தா எப்படி வேணா செலவழிப்போம் இல்லையா? அதனாலதான் ஒரு சித்தர் என்ன சொல்றாரு? கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடம் இல்லை என்கிறார் திருமூலர் இல்லையா? அதாவது நம்ம கிட்ட இந்த பணம் மாதிரிதான் நம்ம கிட்ட நல்ல ஜீவகாந்த ஆற்றல் நிறைய இருக்கும் போது என்ன பண்ணுவோம்? என்ன வேணாலும் செய்வோம். ஆனா சமயத்துல நல்ல ஆற்றல் இருந்தவது டக்குன்னு கோபம் வந்துடும், நிறைய ஆசைகள் வந்துடும். ஆனா ஒவ்வொன்றாக எண்ணத்துல எடுத்து ஆரம்பிச்சு அது சங்கல்பமாக போட்டு நிறைவேற்ற எடுத்துக்கலாம். தீய எண்ணமாக இருந்தால் அப்பொழுதே இந்த எண்ணம்
வேண்டாம் என்று சங்கல்பமாக எடுக்க. ஏன்னா ஒரு எண்ணம் தோன்றிவிட்டால் அது கட்டாயம் சமுதாயத்துக்கு விளைவாக வரும். இன்னைக்கு வரும், இல்ல ஒரு மாசம் கழிச்சு வரும், இல்ல அடுத்த ஜென்ரேஷனாவது நம்மளுடைய எண்ணம் சமுதாய பதிவாகவும் வரும், இல்ல அடுத்த ஜென்ரேஷனுக்காவது வரும். அதனால அந்த எண்ணத்தை மாற்றி அந்த எண்ணத்தை சங்கல்பம் போட்டு போட்டு இந்த எண்ணம் மறுபடியும் விடாத அளவுக்கு செய்ய வேண்டும். ஏன்னா எண்ணம் தான் ஆசையாக வருகிறது, ஆசைதான் எண்ணம் தான் ஆசை, சினம் அடுத்தது சினமாக வரும், அப்புறம் கவலையாக, அப்புறம் பஞ்சம் வரைக்கும் கொண்டு போய்விடும். அதாவது அதனால விளைவறிந்து செயல் புரிந்து பல்வேறு மன தூய்மைகளை பெற வேண்டும். ஆனால் செயல் விளைவு தத்துவம் உணர்ந்து செயல்படும் போதுதான் தான் வந்த நோக்கம் அறிந்து 6 தீய குணங்களையும் நற்குணங்களாக மாற்றி அமைத்துக் கொண்டு முழுமை நல நோக்கத்திற்கான பயணத்திற்கு எந்த தடையும் ஏற்படாது என்கிறார். அப்ப மனவளக்கலை பயிற்சிகளை நாள்தோறும் தவறாமல் செய்யும் போதுதான் அபரிமிதமான சக்தி நம்மிடம் உண்டாகும். எந்த எண்ணமும் நிச்சயமாக செயலுக்கு வரும் என்பது அதனால நல்ல நினைவுகளை திரும்ப திரும்ப பார்க்க, மகான்கள் பார்க்க, அப்பா அம்மா நம்முடைய பெற்றோருடைய உருவம் நினைக்க, நம்முடைய உருவம் நினைக்க நினைக்க தீய எண்ணங்கள் மறையும். இந்த ஒரு கலையை கற்றால்தான் நாம் மற்ற கலைகள் எல்லாம் தானேகவே கிடைக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.